எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கடன் பார்க்க போகிறோம்னா, சிம்புவின் அடுத்த படம் எடுப்பதில் சிக்கல், காரணம் இதான். என்ன விஷயன்றதை நம்ம ரொம்ப நாளாக பார்த்துருந்தோம். என்ன விஷயம் பார்க்கலாம். துல்கர் சல்மா நடிப்பில் வெளியாகி கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் திரைப்பட இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் சிம்பு சார் நடிச்ச 48வது திரைப்படம் தான் பட்ஜெட்டில் பிரச்சனையாகி ஒரு பெரிய இன்னல்களுக்கு சந்தித்து வந்திருக்கு. அதாவது ஆரம்பத்தில் ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் தான் இந்த படம் தயாராக தீர்மானிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 200 கோர்ஸ் மேலே இருந்ததுனால அந்த படம் தயாரிப்பிலேருந்து குறித்த சில அந்த நிறுவனம் விலகியதும் தற்போது இயக்குனர் கொடுத்த பெரும் தொகையினை குறைச்சி 170 crore மாற்றியிருக்காங்க. அதற்கு குறிப்பாக படம் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் தற்போது இந்த துபாய் தொழிலதிபரோட ஒருவரோட 100 கோடிக்கு மேலே படத்தை எடுத்து முடிப்பதற்குள்ள இயக்குனர் தீர்மானத்துக்கு பெருசாக பேசப்பட்டு வருது. இந்த படம் டேக் ஆஃப் ஆகுமா இல்லையான்றது படக்குழு குழப்பத்தில் இருக்குது. அது என்ன விஷயன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். தேங்க்யூ ஆல்.